வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான். எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும், குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் குறைஞ்சபட்சம் 40 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணத்தில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கடைசியாக நான் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 46 கேள்விகள் வந்து இலக்கணத்துலேருந்தே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு அதில் தான் வருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது இலக்கண பகுதி. அந்த இலக்கண பகுதியை உங்களால் மனப்பாடமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ மேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு போடணுமோ அதே மாதிரி இலக்கண பகுதியையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதில் எவ்வளோ மார்க் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை மனப்பாடம் பண்ண முடியாது, இல்லைனா ஏதோ ஒரு இது குத்துமதிப்பாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது, இங்கி பிங்கி பாங்கி போட்டுலாம் ஆன்சர் பண்ண முடியாது. அது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த இலக்கண பகுதியை எப்படி நம்ம கவர் பண்ணலாம். அது போக குரூப் 2A மெயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 60 மார்க்குகள் வரும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு வரும், 100 கேள்விகள் வரும். அது போக மீதி இருக்க 100 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா 60 கேள்விகள் இலக்கண பகுதியே தான். எப்படி வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கும் குரூப் 4 வந்து சேம் வந்து சிலபஸ் தான் இல்லையா? அந்த 21 டாபிக் இலக்கண பகுதி ஆ அப்படிங்கிறதுல வரும் இல்லையா? ஸோ அந்த 21 டாப்பிக்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்லையும் வருது. குரூப் 2A அப்ஜெக்டிவ் டைப்பு, அதில் 60 மார்க்குக்கு உங்களுக்கு இலக்கணம் தான் வருது. மீதி வர 40 மார்க்கு உங்களுக்கு ரீசனிங்கில் வந்துடும். அந்த 60 மார்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக இலக்கணம் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் அது. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம், ஆனால் பார்க்கறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கூல் புக்கை எடுத்துக்கலாமே பாருங்கள், 6th to 12th புக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாதி வந்து உங்களுக்கு வந்து நியூ புக்கில் இருந்தும் அந்த பாதியில் மீதி பாதி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 100 கேள்விகள் அப்படின்னா தோராயமாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 100 கேள்விகள் அப்படின்னா உங்களுக்கு இதில் பாதி எவ்வளவு, 50 கேள்விகள். அப்போ 50 கேள்விகள் உங்களுக்கு நியூ புக்கிலேருந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ 6th to 12th நியூ புக்கிலேருந்து வரும். இதில் பாதி ஒரு 25 to 30 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓல்டு புக்கிலேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ 25 கேட்கலாம், 30 கேட்கலாம். அப்போது இதில் இருந்து பாதி. ஓகேங்களா? ஸோ அந்த 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பாதி உங்களுக்கு ஒரு 10 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் தமிழ்லேருந்து வரும். ஸோ 11th 12th சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? மீதி இருக்க அந்த 10 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்குள்ளேருந்து தான் வரும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி, ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டாங்க, புக்கிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வரும். ஆனால் இலக்கண பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து புக்கில் இருக்க அப்படியே அந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்களோ அதுவே தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வினையச்சம்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அப்படின்னாலும் வினையச்சம் தான், ஓடி அப்படின்னாலும் வினையச்சம் தான். ஓகேங்களா? ஸோ வந்து சென்றான். ஓகேங்களா? ஸோ ஓடி சென்றான், இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ ரெண்டுமே வினையச்சம் தான். ஆனால் உங்களுக்கு வினையச்சம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா ரெண்டில் எது வேணால் ஆப்ஷனில் இருந்தால் நீங்கள் டிக் அடிச்சிடலாம். கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் கேட்கலாம் இல்லையா? ஸோ வினையச்சம்னா என்ன, வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். இந்த மாதிரி அந்த டாப்பிக்கான அந்த பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆப்ஷனில் என்ன வேணால் கொடுக்கட்டுமே, புதுசாக கூட கொடுத்துருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்ம போட்டலாம். இப்போ கடைசியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா உணர்த்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து வித்தியாசமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும், அதோட கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸ் மாதிரியே தான் இலக்கணமும். ஸோ இதுக்காக நீங்கள் டைம் ரொம்ப ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ ரொம்பவே டைமிங் இருக்குது இல்லையா? ஸோ குரூப் 4க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 மாதம் கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப டைமிங் இருக்குது, பொறுமையாக நீங்கள் படித்தாலும் படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு புக்கில் 9 இயல் இருக்கு இல்லையா, அந்த 9 இயலுக்கு பின்னாடியும் உங்களுக்கு இலக்கண பகுதி வரும். அதே மாதிரி நியூ புக்லேயும் 9 இயல் இருக்கும், அதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு இலக்கண பகுதி வந்துடும். அதே மாதிரி தான் 7th புக்லேயும் உங்களுக்கு வந்துடும். 8th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேயும் உங்களுக்கு 9 இயல் இருக்கும், நியூ புக்லேயும் 9 இயல் இருக்கும். அதே மாதிரி 9th 9 இயல் 9 இயல், 10th 10 இயல் ஓல்டு புக்கில் இருக்கும், நியூ புக்கில் 9 இயல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் உங்களுக்கு அந்த இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 11th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் 8ம், ஓகேங்களா, அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, அதில் 4ம், ஓல்டு புக்கில் அட்வான்ஸ் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 6ம் இருக்கும். அதே மாதிரி தான் 12th இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓல்டு புக்கு நான் இன்னும் எடுக்கலை, ஸோ அதை எடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 125க்கு மேலே அந்த இயல்கள் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்று பின்னாடியும் ஒரு டாப்பிக்கோ 2 டாப்பிக்கோ 3 டாப்பிக்கோ கம்பல்சரியாக இருக்கும் இலக்கணத்தில். ஓகேங்களா? ஸோ அப்போ அவ்வளோ டாப்பிக்கும் படிக்கணுமா மேம் அப்படின்னா அவ்வளோ டாபிக் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலே என்ன ஆயிரும், அது ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாகவே தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 5 வகை தான்.
ஓகேங்களா. ஸோ தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும், அவ்வளோதான். என்னென்ன? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 5 தான். அந்த 5க்குள்ளே இங்கே இருக்க எல்லா இயல்லேருந்து வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து அடக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 5 இயலை படிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ அந்த 5 இலக்கணத்தை படித்தா போதும். ரொம்ப பெருசு, நிறையா இருக்குது, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல மேம் அப்படின்னீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதை தான் ஃபுல்லாக பிரிச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் நாளைக்கு ஈவினிங் அதுக்கான வீடியோ நான் போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இயல்லேருந்து வர்றது, எந்த இலக்கணத்துக்கு உண்டானது அப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோ போட்டுறேன். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒன்றுமே கிடையாது. இப்போ ஆகுபெயர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நியூ புக்கில் இப்போது 7th புக்கில் உங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி 9th புக்லேயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இப்போது நியூ புக்கில். இதுவே ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 8th-லையும் 9th-லையும் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி 12th அட்வான்ஸ் தமிழில் இருக்கும் ஆகுபெயர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு நிறைய அங்கங்கே இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம படிச்சுட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாதி தொங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல வினையெச்சம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டானது வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். இப்போ ஆகுபெயர் சொன்னேன் இல்லையா. ஸோ 7th-லையும் 9th-லையும் இப்போ புதிய புக்கில் இருக்குன்னு, ஓல்டு புக்கில் 8th-லையும் 9th-லையும் இருக்கும். அப்போ இதில் என்ன ஆகுபெயர், என்னென்ன வகைகள் இருக்குது, என்னென்ன அதில் என்ன வகைகள் இருக்குது, அது என்னென்ன, அதில் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, இதில் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இயல் வைஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும், ரிப்பீட்டடாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஒரு சிலது பாதியை விட்டுட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இயல் வைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், அதை 5 இலக்கணமாக பிரிச்சுக்கோங்க. ஸோ எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ் இது எல்லாத்தையுமே பிரித்து ஓகேங்களா. ஸோ என்னென்ன இலக்கணத்தில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் அதை எடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் ஓகேங்களா. ஸோ 5 இலக்கணம் சொன்னேன், அது இல்லாமல் பொதுவாக இலக்கணம் வரும். ஓகேங்களா. ஸோ பொது இலக்கணம் அப்படின்னு ஒன்று 6வதாக வரும். அந்த பொது இலக்கணம் அப்படின்னா இந்த 5 இலக்கணத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய சில இலக்கணங்கள் வரும். ஓகேங்களா. ஸோ சில டாபிக் வரும், அதை நம்ம 6வதாக வச்சுக்கலாம். அப்போ மொத்தமாக நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, 6 இலக்கணங்கள் தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ 6 இயல்னே வச்சுக்கலாமே, நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 6 இயல். ஓகேங்களா. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு மொத்தமாக 6 இயல் படித்தா போதும். அந்த 6 இயலும் என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறது 6th 7th 8th 9th அந்த மாதிரி போகுது இல்லையா. ஸோ ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ் இந்த மாதிரிலாம் போகும்போது எதுலேருந்து வர்றது எழுத்திலக்கணத்தில் வரும். ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இயல்லேருந்து வர்றது சொல்லிலக்கணத்தில் போகும், யாப்பிலக்கணத்தில் போகும் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக எடுத்து போட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி படிங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் புக்கை வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கையில் புக்கை வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்னதான் நம்ம நடத்துறது நீங்கள் கேட்டாலும் நாங்கள் மெட்டீரியல் கொடுப்போம், அதை நீங்கள் படித்தாலும் என்ன பண்ணுறது பிடிஎஃபாக நீங்கள் படிப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் கையில் புக்காக படிக்கும்போது அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6 சொன்னேன் இல்லையா. ஸோ 5 இலக்கணம் ப்ளஸ் பொது இலக்கணம் இந்த 6ஐயும் நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான ஸ்கெடியூல் போடுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் 4க்காகட்டும் மெயின்ஸுக்காகட்டும் ஓகேங்களா. ஸோ குரூப் 2A மெயின்ஸுக்காகட்டும் எந்த மாதிரி படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 1 வீக்குக்கு இல்லைனா 1 டேக்கு என்னென்ன படிக்கலாம், எந்தெந்த டாபிக் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்கெடியூல் போடுவேன். ஓகேங்களா. ஸோ அது போடும்போது உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கெடியூல் மேக் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த புக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நடத்துவோம் இல்லையா. ஸோ கிளாஸ் நடத்தும் போது நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ A to Z அந்த கிளாஸை ஃபுல்லாக கவனிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுத்து வச்சு பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். ஓகேங்களா. நம்ம சொன்ன விஷயம் எந்த இயலில் எந்த இடத்துல எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கெடியூல் போட்டதுக்கப்புறம் குரூப் 2A மெயின்ஸுக்காகட்டும் குரூப் 4க்காகட்டும் பேட்ச் நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த பேட்ச் டீட்டெயில்ஸ் இந்த வீக் எண்டில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பெய்டு பேட்ச் தான். குரூப் 2A மெயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கு இல்லையா, அதுக்கும் இலக்கணத்துக்கும் சேர்த்து போடுவோம். ஓகேங்களா. ஸோ ரெண்டையுமே அந்த தமிழ் போர்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். ஸோ 100 மார்க்குக்கு உண்டானது உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஓகேங்களா. அதே மாதிரி குரூப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ப்ளஸ்
தமிழ் இலக்கணம். ஓகேங்களா? ஸோ தமிழ் இலக்கணத்தில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 40 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸில் உங்களுக்கு 25 மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாகவே நாங்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி தந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீக் எண்டில் உங்களுக்கு ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறது வந்துடும். எந்த மாதிரியெல்லாம் படிக்கலாம், மெயின்ஸுக்காகட்டும் குரூப் 4க்காகட்டும் எந்த மாதிரியெல்லாம் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த வாரத்தில் எந்தெந்த இயல் எந்தெந்த டாபிக் முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூலை பார்த்ததுக்கப்புறம் அந்த பேட்ச் டீட்டெயில்ஸ் வரும், அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன இலக்கணத்தில் அந்த இயல் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ 6th to 12th வரைக்கும் இருக்க அந்த இயல் பின்னாடி இலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த இலக்கணம் எல்லாமே அந்த 5 இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அதுக்கப்புறம் அந்த பொது இலக்கணம், இந்த 6லையும் எந்தெந்த இடத்துல வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறத நாளைக்கு நான் டீட்டெயில்ஸாக பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.